Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வசந்தமாய் விடியில் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே, திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியில் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும்
நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பேரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்தவே நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தவே, என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தவே. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர்,
இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? புதுசாக சாமியார் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நானும் ஒரு நாள் அப்படி தான் ஒரு விருந்துக்கு போனேன். விருந்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சேரை போட்டு உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு அம்மா ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறம்மா. நீங்கள் தான் புதுசாக சாமியார் ஆனவரா? ஆமாம்மா, நான் தான் புதுசாக சாமியார் ஆனவர். நல்லா இருக்கீங்களா? நானும் கேட்டு அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் அந்த அம்மாவை என்கிட்ட பேசவே விடலை. அவங்க அம்மா சேலையை பிடிச்சி இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், தாண்டுறான், குதிக்கிறான், எல்லா விதமான சேட்டைகளையும் அந்த பையன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த அம்மா பொறுத்து பார்த்தாங்க, பொறுமை இழந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு, இப்போ நீ அமைதியாக இருக்கலை, இவரை மாதிரி உன்னையும் சாமியார் ஆக்கிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன், எம்மா சுட்டி பண்ணுறவன், சொல் பேச்சு கேட்காதவன், வாழுத்தனம் பண்ணுறவன் தான் செமினரில் சேர்த்து சாமியார் ஆக்குவாங்களா? அப்படி தான் என்னை எங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்து செமினரில் விட்டு ஆக்கியிருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆட நீங்கள் வேறு சாமி, சாமியாராக போனால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது, வீட்டை பற்றி பிரச்சனை இல்லை, சொத்தை பற்றி பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணுன்ற பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையில் நிம்மதியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அன்பார்ந்தவர்களே, இன்று உலக நாடுகளில் பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய நாட்டில் மாநிலத்தில் பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே வழக்காடு மன்றங்கள் அதிகமாக பதியப்படக்கூடிய வழக்குகள் என்ன அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான வழக்குகள் தான். எல்லா இடங்களிலுமே நிலத்திற்கான பிரச்சனை இருந்து கொண்டே வருகிறது. ரெண்டு நாட்டுக்கு இடையில் போர் நடக்குது. போருக்கான காரணத்தினுடைய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லை பிரச்சனை. இந்த இடம் எங்களுக்குரியதா உங்களுக்குரியதாங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால் ரெண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுது. பழங்குடியின மக்கள் மீது வன்முறை தொடுக்கப்படுகிறது. அதற்கான காரணம் நிலமாகத்தான் இருக்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் நிலத்திற்கான பிரச்சனை, சொத்துக்கான பிரச்சனை என்பது எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. ஏன் உங்கள் குடும்பங்களில், என்னுடைய குடும்பங்களில் கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். கடவுள்கிட்ட கூட நம்ம வேண்டாம் திருப்பலி கருத்து ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே இந்த சொத்து பிரச்சனை தீராதா அப்படின்னு சொல்லி திருப்பலி கருத்துக்கள் கூட ஒப்பு கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறார்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் நிலம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அப்படி நிலம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததா என்று பார்க்கிற போது தொடக்க நூல் 2வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, தொடக்க நூல் 2வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை எடுத்து வாசிக்கிற போது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு வந்து குடியிருக்க செய்தார் என்று வாசிக்கிறோம். தொடக்கத்திலேயே கடவுள் ஆதி பெற்றோருக்கு முதலாக கொடுத்த பரிசு என்ன என்று சொன்னால் இந்த நிலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் எப்பொழுது கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறானோ அந்த நிலம் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு அந்த நிலத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் விரட்டி அடிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். விடுதலை பயணத்தினுடைய புத்தகம் 1 அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கிற போது அந்த 1 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கையில் பெரிதாக இருக்கிறார்கள், இவர்கள் எண்ணிக்கையில் பெரிதாகிறார்கள் என்று சொல்லி அரசன் கலங்குகிறான். எனவே அவர்களை இன்னும் அதிகமாக ஒடுக்குவதற்காக, அடிமை வேலை வாங்குவதற்காக அதிகாரிகளை நியமிக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர்களிடத்தில் நிலம் இல்லை, அவர்களிடத்தில் சொத்து இல்லை, அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நசுக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், நிலம் என்பது ஒருவருடைய முகமாக இருக்கிறது, நிலம் என்பது ஒருவருடைய முகவரியாக இருக்கிறது, நிலம் என்பது ஒருவருடைய அடையாளமாக இருக்கிறது, நிலம் என்பது ஒரு மனிதருடைய அங்கீகாரமாக இருக்கிறது. எப்பொழுது இஸ்ராயேல் மக்களிடத்திலே நிலம் இல்லையோ அவர்கள் அங்கீகாரமற்றவர்களாக மாறிப்போகிறார்கள், அடையாளமற்றவர்களாக மாறிப்போகிறார்கள், முகமற்றவர்களாக, முகவரி அற்றவர்களாக மாறிப்போகிறார்கள். தொடக்க நூல் 17வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கிற போது அங்கு ஆண்டவர் மோசேயோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். நீ இருக்கக்கூடிய இந்த நாட்டையும் கானா நாட்டையும் உமக்கும் உமக்கு பின் வரக்கூடிய உம்முடைய வழி மரபினருக்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி நிலத்தை அவர்களுக்கு வாக்களிக்கிறார். அப்படி நிலம் என்பது அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, நிலம் மட்டுமே ஒருவருக்கு நிறைவான வாழ்வை தந்துவிடாது, சொத்து மட்டுமே ஒருவருக்கு நிறைவான வாழ்வை தந்துவிடாது, பணமும் பதவியும் புகழும் மட்டுமே ஒருவருக்கு நிலையான வாழ்வை தந்துவிடாது. நான் தொடக்கத்தில் சொன்ன குறிப்பிட்டு காட்டி அந்த தாயை போல சொத்து பிரச்சனை எங்கு இல்லையோ அல்லது குடும்ப பிரச்சனை எங்கு இல்லையோ அங்கு நம்முடைய வாழ்வு இருந்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுவது போல எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை கண்டு விலகி ஓடக்கூடிய மக்களாகவே நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலங்களும் சொத்துகளும் வாய்ப்புகளும் புகழும் பட்டமும் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தந்துவிடாது என்பதை லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வார்த்தையில் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லுகிறார். ஆனால் அதற்கு மாற்றாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த கொடிய குத்தகைக்காரர் எப்படி செயல்படுகிறார் என்று சொன்னால், மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்த அந்த குத்தகைக்காரர் அந்த நிலத்தினுடைய முதலாளியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே அங்கு பணி செய்யக்கூடிய பணியாளர்களை அடித்து துன்புறுத்துகிறார். தலைவர் அனுப்பக்கூடிய பணியாளர்களை எல்லாம் நைய புடைத்து வெளியே துரத்தி விடுகிறார். இறுதியாக அனுப்பப்படக்கூடிய முதலாளியினுடைய அன்பு மகனையும் அவர் கொன்று போடுகிறார். காரணம், தான் மேற்பார்வையாளன் என்பதை மறந்து அந்த நிலத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரே காரணமாக இருக்கிறது.
அவர் மறந்துவிட்டார். இயேசு சொல்லி இருக்கிறார், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்பதை அவர் நினைவில் கொள்ளவில்லை, அதை அவர் அறிந்திருக்கவில்லை. எனவேதான் நிலத்திற்காக இத்துணை வன்முறைகளை அவர் செய்வதாக நாம் பார்க்கிறோம். குறள் 151 தெளிவாக சொல்லுகிறது. வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொல்லுகிறார். அகழ்வாரை தாங்கக்கூடிய நிலத்தையும் தாங்கக்கூடியது அன்பு என்று சொன்னால் மிகையாகாது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் குறிப்பிடக்கூடிய பட்டியலிடக்கூடிய இத்துணை நற்பண்புகளிலும் கடைசியாக இறுதியாக உயர்ந்ததாக உன்னதமாக அவர் சொல்ல வருவது அன்பாக இருக்கிறது. இத்தனையும் நீங்கள் பெற்றிருங்கள், அதனுடைய முத்தாய்ப்பாக நீங்கள் அன்பை கொண்டிருங்கள் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். இந்த கொடிய குத்தகைக்காரர் தான் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பில் அன்பு கொள்ளாது, தன்னுடைய முதலாளியின் மீது அன்பு கொள்ளாது, தன்னிடம் பணி செய்யக்கூடிய பணியாளர்களிடத்தில் அன்பு கொள்ளாது இருந்த ஒரே காரணத்தினால்தான் நிலத்தின் மீது அவர் அன்பு கொள்ளுகிறார். நிலத்தை எப்படியாவது உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அனைத்திற்கும் முத்தாய்ப்பாய் இருப்பது அன்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்முடைய நினைவில் எப்போதும் இருக்க வேண்டும். உடைமைகளை கொண்டிருப்பதால், பொருட்களை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. பொருட்களை காட்டிலும் பொறுப்புணர்வே அன்பின் நீட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டினுடைய மையமாக இருக்கிறது. இன்று நற்செய்தியில் பார்க்கக்கூடிய அந்த கொடிய குத்தகைக்காரர் தன்னுடைய பொறுப்புணர்வை அன்பின் நீட்சியாக கருதாது, பொருட்களை, உடைமைகளை, நிலத்தை, சொத்தை அன்பின் நீட்சியாக கருதிய ஒரே காரணத்தினால்தான் தன்னிடம் பணி செய்யக்கூடிய சக தொழிலாளர்களிடம், தன்னுடைய தலைவரிடம், தலைவருடைய மகனிடம் அன்பு செலுத்த முடியவில்லை. அவரால் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்ற முடியவில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து கொள்ளாது, இந்த பொறுப்புணர்வு எல்லாம் அன்பின் நீட்சி என்று அறிந்து கொள்ளாது செயல்படுகிறார்களோ அப்பொழுது அவரிடமிருந்து அந்த பணி பறிக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் அதற்கு தெளிவான சான்றாக அமைகிறது. எவர் ஒருவர் பொறுப்புணர்வு இல்லாது இருக்கிறாரோ அவரிடமிருந்து அவருடைய பணி அகற்றப்படுவதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இடங்களில், நம்முடைய குடும்பங்களில் நமக்கு ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல தந்தையாக, நல்ல தாயாக, நல்ல மகனாக, மகளாக இருப்பதற்கான பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புணர்வை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த தாய் அந்த குழந்தைக்கு தேவையான எந்த ஒரு பணிகளையும் உதவிகளையும் செய்யாமல் இருக்கிற போது, தேவையான நேரத்தில் உணவு கொடுக்காமல், தேவையான நேரத்தில் தேவையானவற்றை செய்யாது பொறுப்புணர்வற்று இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய் அந்த குழந்தையின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நிலையிலும் அவரவர் நிலையில் பொறுப்புணர்வோடு வாழ வேண்டிய அவசியத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பொறுப்புணர்வோடு வாழ்வதும் அன்பின் நீட்சியே என்பதை அறிந்து கொள்ள இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் பொறுப்புணர்வோடு உலகத்தை படைத்து பொறுப்புணர்வை அன்பின் நீட்சியாக கொண்டு நம்மையெல்லாம் பாதுகாத்து வருகிறார். அவருடைய வழித்தோன்றர்களாகிய நாமும் அதே பொறுப்புணர்வோடு அந்த பொறுப்புணர்வை அன்பின் நீட்சியாக கொண்டு சக மனிதர்களை அன்பு செய்யவும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் பொறுப்புணர்வோடு செயல்படவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, இமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.